சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா
அந்த அனைத்து ஜீவராசியை படைப்பது நீதான். யார் யாருடைய பெயர் என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். நான் யார் என்று நீ சொல்லு. ஆனா நீ யார் என்று எனக்கு ஒருவரும் தெரியும். பாருங்க என்னடா இவன் தான் படைக்கிற தொழிலை செய்யற பிரம்மான்னு சொல்றாங்க. என் பேர் என்னன்னு கேட்கற தெரியலன்றான். என் அம்மா பேர் கேட்கற தெரியலன்றான். என் அப்பா பேர் கேட்கற தெரியலன்றான். சொல்ல முடியல. தெரியாது 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 முடியாது தெரியாது தெரியாதுங்க. சத்தியலோகத்தை ஆளக்கூடிய பிரம்மதேவன். யாரு? எப்படியாப்பட்ட ஒன்னா நம்ம தான் படித்த பெண் என்று பாராமல் அந்த ரப்பையின் மீது ஆசைப்பட்டான். நீ கடவுளா? அது முடி பெற்ற தான் படித்த பெண் என்று பாராமல் அந்த ரப்பையின் மீது ஆசைப்பட்டான். யாரு? ஒன்னா நம்ம கம்மியை பிச்சு பையன். அந்த மும்மூர்த்தியின் இடையிலே மூவரில் யார் சிறந்தவர்? மும்மூர்த்தியின் முதல் சிறவர் யார் என்று மும்மூர்த்தியை போட்டி ஏற்பட்டது. அப்போது சிவபெருமானுடைய பாதத்தை தேடி சென்றவர் அந்த விஷ்ணு. சிரத்தை தேடி சென்றவர் யாரு? பிரம்மா. ஆமா. அங்க வந்து மூவருக்கு போட்டி. தலையை தேடி போனவருக்கு தலை கிடைக்கல, காலை தேடி போன காலை கிடைக்கல. அப்போது தாயப்பு மேலே இருந்தது. தாயப்பு நான் வந்து இவருடைய சிரத்தை பார்த்து எனக்கு பொய் உரைக்க வேண்டும். மக்கள் எல்லாம் பொய் சொல்றாங்கன்னா இந்த சமயத்தில் தான் பொய் சொல்றாங்க. ஆமா, இந்த கம்மி ஏரியாதான் போய் சொல்றாங்க. கேளு. இறைவன் அன்று என்ன தவறு செய்கின்றாரோ அதை இந்த பாவம் செய்கிறார்கள். இவங்க செஞ்சா சாமி, மக்கள் செஞ்சா ஆசாமி. யாரு? அஞ்சு தலை யாரு? யாருக்கு? 4 என்ற பேர் இவனுக்கு கிடையாது. 5 தலை கொண்டவன். ஆமா. இவனுக்கு சிவபெருமான பார்வதி யார்? அத்தை மாமா. தன் மாமன் இருக்க வேண்டும் அந்த பஞ்சனையிலே அமர்ந்தவன். அவருக்கு தெரியாது இது தன்னுடைய கணவனா இல்லை வேறொரு ஆணவனா தெரியாது. அதுதான் என்று முழு அபிப்பிராயம். அதை பார்த்தது சிவபெருமானுக்கு கோபம் வந்து விட்டது. ஏன்னா சிவபெருமானுக்கு 5 தலை, இந்த சித்து பயனுக்கு 5 தலை. அதனால 2 பேருக்கு 5 தலை இருக்குது. அப்போதே சிவபெருமான் கோபம் வந்து ஏற்பட்டு விட்டது. எனக்கு 5 தலை, உங்களுக்கு 5 தலை. அந்த 5 தலை இருக்கிறது தானே பிரச்சனை. இப்பொழுது அந்த ஒரு சிறப்பை பிடிக்கின்றேன் ஓடுறா கம்மியாச்சு. பயந்து ஓடுறா. என் தலை எனக்கு ஓடுச்சு. பயந்து ஓடுறா. அப்போது ஒரு சிரமானது பிடிக்கப்பட்டது. பிடிங்கிய உடனே எப்பொழுது என்னுடைய சிரத்தை நீ பிடிங்கி விட்டாயோ அது அப்படியே உங்களுக்கு கபாலமாக மாற வேண்டும். படியழைக்கும் பரமன்